அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே லீவா தான் இருக்கும். வீட்ல தான் இருப்பீங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சியான நேரங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னதான் கிரகநிலைகள் இருந்தாலும் மனசு விட்டு ஓப்பனா பேசுனீங்கன்னா, உங்களுக்கு நாள் கொஞ்சம் அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகள பேசி தீர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். அதே நேரங்கள்ல குடும்பத்தோட சந்தோஷமான நேரங்கள அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. அதே நேரம் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. குறைஞ்சது 200 300 பேர் வரைக்குமே லைக் பண்ணாலும் யாருமே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 10 15 வியூஸ் நிறைய வரும். அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ் ஆகும்போது புது புது வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். உங்களோட தொடர்ந்து ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி. இப்போ நம்ம இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலனுக்கு போகலாம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 9/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி காலை 4:29க்கே முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க பஞ்சமி திதியாக இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு 8:07 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது. விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். இன்னைக்கு சூரிய உதயம் காலையில் 6:05 சூரியன் மறைவு மாலை 5:40க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா பகல் 1:45 முதல் 2:45 வரை. அதே நேரங்களில் மாலையில் 1:30 முதல் 2:30 வரையும் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா அதை தவிர வேறு நல்ல நேரம் கிடையாது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4:13லேருந்து 5:40 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா 11:52 காலையிலேருந்து 1:19 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா 2:46லேருந்து 4:13 வரைக்கும் இருக்குது. அதாவது இந்த 3ம் திருக்கணித பஞ்சாங்கம். ஆனால் நல்ல நேரமும் கௌரி நல்ல நேரமும் பார்த்தீங்கன்னா கௌரி பாக்கிய பஞ்சாங்கமாக இருக்குது. இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுறது பாருங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம். ஆனால் பெரிய திருமணம் மாதிரிலாம் செய்ய ஒத்துக்கப்படாது. அதே நேரம் பஞ்சமி திதி சுபகாரியங்களுக்கு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதியாக இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு லாபம், ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு பாராட்டு, சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு பயம், விருச்சிக ராசிக்கு அச்சம், தனுசு ராசிக்கு மறதி, மகர ராசிக்கு பணிவு, கும்ப ராசிக்கு அசதி, மீன ராசிக்கு ஓய்வாக இருக்குது. நீங்கள் இந்த ராசி பலனை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷங்களுக்கு குறைவில்லாத நாள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நடக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு சுமூகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட இலக்குகளை விருப்பங்களை நிறைவேற்ற இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கும். உங்கள்கிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரித்து ஒரு நாள் இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ நாள் வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடிஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. அடுத்தவங்க கிட்ட இனிமையாக பேசி நல்ல ஒரு பலன் எதிர்பார்க்குற விதமாக தான் இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஈஸியாக புரிகிற வைக்கிற மாதிரி இன்றைக்கி உங்களோட பேச்சும் செயல்பாடும் இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் விஷயமா எதிர்பார்த்த வரம், பண வரவு கொஞ்சம் நல்லாவே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நாள் மேஷ ராசிக்கு சிறப்பான நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம். இப்போ வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழில்னு இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே பிரகாசிக்கக்கூடிய விதமாக தான் இருக்கும். சுறுசுறுப்பாக உங்களோட வேலைகளை கவனிக்கிற நாளாக இருக்குது. உங்களோட வேலைகளை வெளிப்படுத்துவீங்க. வேலைகளை நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு திருப்தியாக ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேலையிலையோ சரி தொழிலையோ சரி நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் தரக்கூடிய விதமாக தான் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமையே தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பெற மாதிரி புதிய முயற்சிகளை கையாளக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட நல்லுறவு, 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சிறப்பான முறையில் உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது.
குடும்பத்துல நடக்க இருக்கிற விசேஷம் பற்றி தொணக்கூட பேசவும், குடும்பத்தாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ஏற்ற ஒரு நாள். மகிழ்ச்சிக்கான தருணங்கள் நிறையவே இருக்கு. ஜாலியா சில விஷயங்கள பேசுறதுக்கும், எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க இந்த நாள நல்லா பயன்படுத்திக்கலாம். தொணக்கூட தொணக்கூடவோ சரி, காதலர்கள் கூடயோ சரி, நல்ல ஒரு இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வகை வரவு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பழைய பாக்கிகள் வசூலாகும். அது சந்தோஷத்தையும், திருப்தியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட பண விஷயத்துல இருக்கு. சேமிக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பும், ஆ எதிர்பா அதாவது பூர்வீக சொத்து வழியிலயோ, இல்லன்னா இன்சூரன்ஸ் வகையிலயோ எதிர்பாராத பண வரவு இருக்கு. மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்து இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகிழ்ச்சியான நாளாவே, ஆரோக்கியம் சீராவே இருக்கும். கவலைப்படாம உற்சாகமா, சுறுசுறுப்பா நாள கொண்டு போகலாம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணிலேருந்து 10 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்கு. சிறப்பா இந்த நாள மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. பொறுப்பா இருந்துக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சில மனப் விஷயத்த அதாவது மனசு பொறுத்த விஷயங்கள்ல கொஞ்சம் வருத்தங்களும் கல கவலைகளும் இருக்கத்தான் செய்யுது. கலவையான பலன்கள் உண்டு. குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சின்ன சின்ன அரசல் புரசல் இருக்கத்தான் செய்யும். முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. உங்ககிட்ட தைரியம் குறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களோட வளர்ச்சிக்காக மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்கு. அதாவது கடின உழைப்பும், கடின முயற்சியும் இன்னைக்கு தேவை. வீட்டுக்கு செலவு செய்றேன்ற ஆடம்பர செலவுகளால கையிருப்பு குறையிற வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் உதவியா இருந்தாலும் அதுவே பற்றாக்குறையா தான் இருக்கும். வேலை செய்ற இடத்துல, தொழில் செய்ற இடத்துல கொஞ்சம் கவனமா பார்த்து செயல்பட வேண்டிய அவசியமா இருக்கு. வியாபாரத்துல வெளியூர் பயணங்களால அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் லாபமும் இருக்கத்தான் செய்யும். நாள் உங்களுக்கு கலவையா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா நாள கொண்டு போ வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட கவனக்குறைவு காரணமா அத பார்த்து செய்ய வேண்டியது அவசியம். இல்லன்னா மேலதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். கஸ்டமர்கள் கிட்டயும் கவனமா நடந்துக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகள் பேசும்போது ரொம்பவே நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவை. சில சூழ்நிலைகள் அசாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கு. புத்திசாலித்தனமாவும், நிதானமாவும் கையாள வேண்டிய அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. அது வேலையில, தொழில்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட முடிஞ்சா அன்பான உணர்வுகள பகிர்ந்துக்க ட்ரை பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஏதோ ஏனோ தானோன்னு வார்த்தைகள்ல பேசும்போது ரொம்பவே அசால்ட்டா இருந்துறாதீங்க. இன்னைக்கு வார்த்தைகளால சில பிரச்சனைகள சந்திக்க வேண்டியதா இருக்கும். நிதானமா சூழ்நிலைய கையாளுங்க. பொறுமையும், தொணக்கிட்ட விட்டு குடுத்து போறதும் இன்னைக்கு ரொம்பவே அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு சாதகமா இல்ல. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, ஏற்ற இறக்கங்களோட இருக்கு. சில நேரம் செலவு ஆகாத மாதிரி இருக்கு. சில நேரம் எதிர்பாராத செலவுகள் ஆகுற மாதிரி இருக்கு. வீண் விரயங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஏன்னா, இன்னைக்கு நீங்க செய்ற செலவு மாலையிலயோ, இல்ல நாளைக்கோ எதிர்பாராத விதமா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள இன்னைக்கே மேனேஜ் பண்ண வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால பாதிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எண்ணெய் பதார்த்தம், ஞாயிற்றுக்கிழமை கார வகைகளெல்லாம் ரொம்ப குறைச்சிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. ம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் காலை 11லிருந்து 12 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தங்கையா இருக்கு. சிறப்பா அ ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா சூழ்நிலைகள கையாண்டீங்கன்னா, நாள் பெரிய பாதிப்பு இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் திருப்திகரமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, பண விஷயத்துல அ ரொம்பவே கவனம். ஏன்னா, உங்கள ஏமாத்துறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால வரவு இருக்கத்தான் செய்யுது. வேலையில இருந்த போட்டி பொறாமைகள் குறையிற மாதிரி நீங்க நடந்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். பசங்க வழியில ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாரி இருக்கும். நெனச்ச காரியம் நெனச்சத ஈஸியா முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். இருந்தாலும் முடிச்சு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
இன்னைக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள பய உணர்வும், அவநம்பிக்கையும் இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களோட ஆற்றல குறைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட நம்பிக்கைக்கும், தன்னம்பிக்கைக்கும் புத்துணர்ச்சி ஊட்டுற மாதிரி சில விஷயங்கள பிடிச்ச விஷயங்கள செய்யுங்க. உங்களுக்கு அது சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்கும். மனச நிறைவாவும், திருப்தியாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்ககிட்ட இருக்கிற பய உணர்வும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் தான் இன்னைக்கு நாள உங்களுக்கு பிரச்சனையாக்குறதுக்கான வாய்ப்பா இருக்கு. சூழ்நிலைகள கவனமா பார்த்துக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட வே அ ப நிலுவையில நிக்கிற வேலைகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதை யோசிச்சு கவலைப்படாம, உங்களோட வேலைகள பிளான் பண்ணிக்கிட்டு சிறப்பா செய்ய வேண்டியது அவசியம். ஆரோக்கிய குறைபாடு, உங்களோட வேலைகள வேகமா செய்ய முடியாது. அ ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட தொழில பொறுத்தளவுக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கூட தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவுல மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க, பேசும்போது வார்த்தைகள ரொம்பவே கவனம், நிதானமா பார்த்து பேசுங்க. ஏன்னா, கூட நீங்க இன்னைக்கு பேசுற விதம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு உங்க மனசுல இருக்கிற குழப்பம், பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் நெகட்டிவா தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு. அது வீண் பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பசங்களோட பிரச்சனை குறித்து எதுவும் வீட்ல கூட பேசாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிர்ஷ்டம் கம்மியா தான் இருக்கு. ஆனா இருக்கிற பணத்த கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க. பணம் இருக்குன்னு செலவு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அது சேமிப்பு கரைய வாய்ப்பா அமையும். வரவு வரா மாதிரி சில விஷயங்கள செஞ்சுட்டு செலவு செய்றது நல்லது. அதே நேரங்கள்ல பணத்த சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்க மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு, அவநம்பிக்கை இருக்கு. அது ஆரோக்கியத்த பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாம, நீங்க தனிமையால அ இருந்தீங்கன்னா, ஓரளவுக்கு நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் ரோஸு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 1 மணிலேருந்து 2 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அம்மாவா இருக்கு. சிறப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியாவும், பொறுமையாவும் கொண்டு போக வாய்ப்பா இருக்கு. நிதானம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே அவசியம். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு உங்க செயல்கள்ல ரொம்பவே மந்தமான மனநிலை, ஒரு பயம் உணர்வு, தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத சில சங்கடங்கள சந்திக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். நீங்க செய்ற எந்த ஒரு செயலுக்கும், நீங்க உங்களோட உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கிறது ரொம்பவே தாமதமா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் பெருசா பலன எதிர்பார்க்காதீங்க. நாள போற போக்குல அது மாதிரி கேஷுவலா கொண்டு போறது ரொம்பவே நல்லது. வியாபாரத்தில பொறுத்த அளவுக்கு எதிர்பாராத செலவுகளோ, இல்ல நஷ்டங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு உங்களோட இலக்குகளையோ, விருப்பங்கள அடையறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா, அதே நேரத்தில புத்திசாலித்தனமா நடந்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அப்பதான் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிட்டு, உங்களோட காரியங்களையும், லட்சியங்களையும் முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆ கூட பொறந்தவங்க கூட கொஞ்சம் ஒற்றுமை குறையிற மாதிரி சண்டைகள் ஏற்படலாம். பொறுப்போட செயல்பட்டீங்கன்னா, பணப்பிரச்சனைய தவிர்க்க முடியும். ஏன்னா, உங்க கையில கொஞ்சம் பணம் இருக்கு. ஆனா, செலவுகள் அதிகமா இருக்கு. புத்திசாலித்தனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். பெரிய மனிதர்களோட ஆதரவு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. சோர்ந்து போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்யுங்க. தொழில்ல கொஞ்சம் கவனமா இருங்க. நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ, அத செஞ்சு நாள கொண்டு போறது நல்லது. ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு பண இழப்புக்கு வாய்ப்பா அமையும். கவனமா பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நகைச்சுவையா பேசுங்க. கேஷுவலா இருங்க. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தலாம் எமோஷனலா எடுக்காதீங்க. பெருசா ஆக்கிட்டு தேவையில்லாத வீண் பிரச்சனைகளையும், விவாதங்களையும் ஏற்படுத்தாதீங்க. உங்க கிட்ட இருக்கிற பய உணர்வையும், பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் தொணக்கிட்ட காட்டாம, உ நீங்க உங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு தொணக்கூட அ நட்பா பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணவரவு குறைவா தான் இருக்கும். பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். உங்களோட தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கே பணம் உங்ககிட்ட இல்ல. சேமிப்பு கொஞ்சம் தான் இருக்கு. அதையும் கரையாம பார்த்துக்கிறது நல்லது. இல்லன்னா சேமிப்பு கரையிற அளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா, நீங்க சூடான உணவுகள சாப்பிடும்போத பார்த்து செய்யுங்க. அது சூடுங்கிறது காரமும், ஆ எண்ணெய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா, அதாவது பாடி ஹீட்ட கிளர்ற மாதிரி இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு.
மத்தபடி பெரிய பாதிப்புகள்லாம் இல்ல. ஏன்னா, உஷ்ண சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் 4 மணிலேருந்து 5 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகனா இருக்கு. நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. உங்ககிட்ட இன்னைக்கு பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் பல விஷயங்கள் தவறா போக வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காலையிலேருந்து ரிலாக்ஸா, கூலா நாள கொண்டு போவீங்க. பாதிப்பில்லாத ஒரு நாளா தான் இருக்கு. நடக்கிற விஷயங்கள், வீட்ல இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். உங்களுக்கு பிராட் மைண்டட் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது உங்களோட வேலைகள யோசிக்கவும், எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள தீட்டுறதுக்கும், பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும் ரொம்பவே இன்னைக்கு உதவியா இருக்கும். நெறைய பேர்கிட்ட மனசு விட்டு பேசுவீங்க. சில பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெற்றோரோட ஆ சூழ்நிலைகள் நல்லாவே மாற்றமா இருக்கு. அவங்களோட ஆதரவும் இருக்கும். குடும்பத்தில சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனையா இருந்தாலும், அது எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பா மாறும். பேசி பக்குவமா இன்னைக்கு நாள்ல நடந்துக்கிறது நல்லாவே உங்களுக்கு பலன் தரா மாதிரி இருக்கும். பசங்க வழியில நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வரவும் நல்லா இருக்கு. சந்தோஷத்துக்கு குறைவில்ல. ஆ தொணக்கூடயும் சரி, குடும்பத்தோடயும் சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி பண்ணுவீங்க. கூட வேலை செய்றவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு அவங்களோட ஆதரவு இருக்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய விதமா தான் இன்னைக்கு வியாபாரம் இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பணவரவு நல்லாவே இருக்கு. இந்த பணவரவுனால தொழில்ல சில முன்னேற்றங்களோ, மாறுதல்களோ செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள பகிர்ந்துக்குவீங்க. குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போறதோ, இல்லன்னா தொணக்கூட தனியா சினிமாவோ, இல்ல வெளியிடங்களுக்கு போறது மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கும். 2 பேருக்குள்ள நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாகற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள பேசி முடிவெடுக்கிறதுக்கும், மனச லேசா அதாவது கேஷுவலா ஜாலியா நாள கொண்டு போறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள் தீட்டுறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. வியாபாரம் செஞ்சாலும் சரி, அன்றாட கூலியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வருமானம் நல்லா தான் இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு இன்னைக்கு அ நீங்க செய்ற முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துற மாரி தான் இருக்கு. ஸோ உங்களோட நிலுவையில இருக்கிற வேலைகள்லாம் இன்னைக்கு வீட்ல உட்காந்தே பிளான் பண்ணி, நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருப்பீங்க. சுறுசுறுப்பும், தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்கு. மனசுல தெளிவான சிந்தனைகள் இருக்கு. மகிழ்ச்சியான நாளா தான் இந்த நாள் முழுக்க இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு எத பத்தியும் யோசிக்க வேண்டிய நாளா இன்னைக்கு இல்ல. ஜாலியா கொண்டாடக்கூடிய நாளா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் காலை 8 மணிலேருந்து 9 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகளா இருக்கு. அப்பாவுக்கு பொண்ணுங்கிறது வரம் மாதிரி, அத ஜாலியா மகிழ்ச்சியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு விடியலே நல்ல விடியலா தான் இருக்கும். சந்தோஷமோ இல்லன்னா உறவினர்கள் வருகையால நல்ல ஒரு அ மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் குடும்பத்தில ஏற்படலாம். நண்பர்களோட ஆதரவும், நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு வெற்றிகரமான பலன்கள் இன்னைக்கு நாள உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே பயன்படுத்திக்க உதவியா இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாள். அந்த அளவுக்கு உங்க மனசுல தெளிவும், குழப்பமில்லாத ஒரு ஆ மனநிலையோட நாள் முழுக்க இருப்பீங்க. பொன் பொருள் சேர்க்கை மனசுக்கு மகிழ்ச்சி தரும். ஒரு சிலருக்கு வெளிமாநிலங்கள்ல வேலை செய்ற வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், ஆ பயணம் போறதுக்கு உண்டான வாய்ப்பும் இன்னைக்கு நெறைய இருக்கு. தொழில்ல புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடியும், நல்ல ஒரு சுறுசுறுப்பும், தன்னம்பிக்கையும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. தொழில்லயும் நல்ல ஒரு வேலையிலயும் வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் தொழில்ல உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட வேலைகள செய்யறதுல மும்முரமா இருப்பீங்க. உங்களோட இன்வால்வ்மென்ட் நல்லா இருக்கும். அது மூலியமா சிறந்த பலன் தர விதமா தான் இன்னைக்கு நாள் இருக்கு. தொழில்ல லாபமோ இல்லன்னா வளர்ச்சிக்கோ இந்த இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும்.
புதிய திட்டங்கள் போட்டு நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அ நல்ல ஒரு வருமானமும் சரி, அ கஸ்டமரோட அதிகம் எண்ணிக்கை அதிகமாகறதும் இன்னைக்கு கண்கூடா பார்க்க முடியும். அது உங்களுக்கு திருப்தியான மனநிலையோட தொழில செய்ற நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட ஒற்றுமையா இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு போவீங்க. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும், இனிமையான தருணங்களும் நெறையவே இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நாள் முழுக்க ஜாலியாவே இன்னைக்கு தொணக்கூட மனசு விட்டு பேசுவீங்க. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு நட்புணர்வும், புரிதலும் அதிகமாகும். அதனால இனிமையான தருணங்கள மகிழ்ச்சியா நாள் முழுக்க அனுபவிக்க வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா தான் இருக்கு. உங்களோட சொத்துக்கள விரிவு செய்றது, அதாவது புது வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது அந்த மாரி விஷயங்கள பத்தி யோசிக்கலாம். முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு பணம் சம்மந்தமா. ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஏற்ற ஒரு நாள். வரவும் நல்லா தான் இருக்கு. சேமிப்பும் நல்லா இருக்கும். அத அப்படியே இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா, அதிக நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சிறப்பான ஆரோக்கியம் இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த நாள பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நாள். குறிப்பா சொல்லணும்னா, தொழில்லயும், வேலையிலயும் உங்களோட அதாவது எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா, காலை 10 மணிலேருந்து 11 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அண்ணனா இருக்கு. மகிழ்ச்சியா, உற்சாகமா நாள ஒவ்வொரு விஷயத்திலயும் அனுபவிக்கலாம். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளும், ஆ கொஞ்சம் மன வருத்தங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஏன்னா, குடும்பத்தில பசங்களோட சேட்டைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அத வந்து தொணக்கிட்ட கோவமா இது பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஒரு சோர்வும், சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலையும் இருக்கத்தான் செய்யுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்ற காரியங்கள்ல சின்ன சின்ன தடை, தாமதங்கள் வந்தா தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு அனுகூலமான பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்திலயும், தொழில்ல கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, இன்னைக்கு பொறுப்புகள்னால பண செலவுகள் அதிகமா இருக்கு. அவசரத்தில குடுத்து எந்த ஒரு கா இது இல்லாம பதிவோ எதுவும் இல்லாம வாங்கிட்டு பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. பண விஷயத்தில ரொம்பவே கவனமா இருக்கிறது அவசியமா இருக்கு. அ உங்களோட செயல்கள்ல செய்யும்போது தடங்கள், தாமதங்கள் நெறையவே இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க பாசிட்டிவான எண்ணங்கள மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உங்க ஆழ் மனசுல ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் நெறையவே இருக்கு. நெகட்டிவான எண்ணங்கள் நெறைய இருக்கு. அது பாசிட்டிவா கொண்டு போனீங்கன்னா, உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு, அது உங்களுக்கு நல்ல ஒரு அம் அ அமைதியான நாளாவாவது கொண்டு போக உதவியா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு வேலை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்ற வேலைகள்ல அ ஒரு இம்பார்ட்டன்ட்டோ இல்லன்னா முக்கியத்துவம் அ அ இம்பார்ட்டன்ட் குடுத்து ஒரு இன்வால்வ்மென்ட்டோட செஞ்சீங்கன்னா, அது ஒரு நல்ல பலன தரும். ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு தவறுகள் ஏற்பட்டு பேர கெடுத்துக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்களே சரி, உங்களோட முதுகுல குத்த ரெடியா இருப்பாங்க. அது யாரா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு நாள். அத தவிர்த்துட்டீங்கன்னா, அது தேவையில்லாத பிரச்சனைகள, வாக்குவாதங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அனுசரிச்சுட்டு போங்க. பெருசா எதுவும் பிரச்சனை ஆகாம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. குடும்ப பிரச்சனைகளோ, முக்கியமான முடிவுகள எடுக்கிறதையோ தொணக்கூட தள்ளி வைக்கிறது நல்லதா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா, செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, தேவையில்லாத வீணான செலவுகள் தான் அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பணத்த நிர்வகிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பணத்த கையில வச்சுக்கிட்டு எங்கேயும் சுத்தாதீங்க, அலையாதீங்க. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. பணம் கடன் வாங்கும்போதும் சரி, குடுக்கும்போதும் சரி, கவனமா பார்த்து பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனம், செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முதுகுவலி ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மரூன், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 3 மணிலேருந்து 4 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு துணையா இருக்கு. சிறப்பா பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நேத்துலேருந்தே நீங்க பாதி குழப்பத்தில தான் இருக்கீங்க. ஆ இன்னைக்கு உங்களுக்கு நல்லதும், கெட்டதும் கலந்தா மாரி தான் இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கு. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம், கவலை, வருத்தங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. இது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு, வே நேரத்த விரயமாக்காம, உங்களோட ஆற்றல குறைச்சிக்காம, சுறுசுறுப்பா நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா, நல்ல பலன்கள் கிடைக்கும்.
இன்னைக்கு நெறைய மனக்குழப்பங்கள் இருக்கிறனால தேவையில்லாத முக்கிய முடிவுல தேவையில்லாம எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத கோவப்படாம இருக்கிறதும் நல்லது. உங்களோட மனசுல எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், உங்கள நீங்க அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம். வேலை செய்ற இடத்துல, தொழில் செய்ற இடத்துல ரொம்பவே கவனம் தேவை. ஏன்னா தவறுகளோ, பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாளுங்க. குடும்பத்தோட அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பெருசாக்காதீங்க. வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. நண்பர்கள் கூடயும் சரி, இன்னைக்கு பேசும்போது கவனம். நாள் முழுக்க ரொம்பவே பொறுமையா, நிதானமா கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நெறைய வேலை இருக்கும். அதே நேரங்கள்ல சவால்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நேரத்துக்கு வேலைகள முடிக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. திறமையா உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. பலன் தர விதமா வேலைகள் இல்லனாலும், இன்னைக்கு உங்களோட கடமைய செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தவற விடாதீங்க. கவனக்குறைவு இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, வேலைகள்ல அ கண்கருத்துமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தொணக்கூட இனிமையா பேசி பழகுறது நல்லது. அன்பான வார்த்தைகள பேசுங்க. மனசு விட்டு எதுவும் பேசுறது நல்லது. அது புரிதலை அதிகப்படுத்த உதவியா இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. உங்களோட மனநிலைய உங்களோட குழப்பத்தெல்லாம் தொணக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் கொண்டு போகாம இருந்தா நல்லது. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும். இல்லன்னா, நீங்க தனிமையில ஒதுங்கி போயிடுறது ரொம்பவே நல்லது. பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா சேமிக்க முடியாது. கையில இருக்கிற பணம் தேவையில்லாத செலவுகளால கரைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செலவுகள கண்காணிச்சு பண்ண வேண்டியது அவசியம். தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பா பணத்த கையாளும்போது ரொம்பவே கவனம். ஆ அ அதாவது அ பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டுல ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதே நேரத்த ஆரோக்கியத்த நல்லா வச்சுக்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறதும், ரிலாக்ஸா இருக்கிறதும் நல்லது. தூக்கம் இல்லாத பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணிலேருந்து 8 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு பாட்டியா இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவனமா இருங்க. உங்களோட சில விஷயங்கள் இன்னைக்கு நாள சோதிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. திருப்தியாவும், சுபகாரியங்கள்ல முன்னேற்றங்களும், நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. நாள் முழுக்க சுமூகமா இருக்கும். நீங்க நெனச்சது நெனச்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட முயற்சிகள் மூலியமா இன்னைக்கு நாள சாதகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும், தன்னம்பிக்கையும் நெறையவே இருக்கு. உங்களோட பசங்க பார்த்தீங்கன்னா, படிப்புல அதிகம் ஆர்வம் காட்டுவாங்க. குடும்பத்தில மகிழ்ச்சிக்கு குறை இல்ல. உறவினர்கள் வருகை இன்னமும் சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு நாள். பெரிய மனிதர்களோட நட்பு ரொம்பவே மனசுக்கு தெம்ப கொடுக்குற மாதிரி இருக்கு. நண்பர்களோட ஆலோசனையால தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைனாலும் மகிழ்ச்சிக்கு குறையில்ல, சந்தோஷத்துக்கு குறையில்லாத ஒரு நாளா தான் இருக்கு. நண்பர்களோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள். இது உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நாளா இருக்க வாய்ப்பா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சி மூலியமா வேலைகள்லயோ, தொழில்லயோ நல்ல ஒரு அ ஈஸியா செஞ்சு முடிச்சுட்டு, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். உங்ககிட்ட பிளானிங் நல்லா இருக்கு. நல்ல ஒரு புதிய யுக்திகளையோ, புதிய விஷயங்களையோ யோசிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட திறமை இன்னைக்கு வெளிப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அது மூலியமா புதிய விஷயங்களையோ, புதிய யுக்திகளையோ செஞ்சு தொழில்ல நல்ல ஒரு லாபமும், முன்னேற்றமும் அடையிற ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு நட்பா இருப்பீங்க. 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். புரிதல் அதிகரிக்கும். அன்னுனிமா நாள கொண்டு போகலாம். மனசு விட்டு சந்தோஷமான விஷயங்கள பேசுவீங்க. சில குடும்ப விஷயங்கள பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வரதுக்கும், பசங்களோட எதிர்கால நலன் கருதி பேச்சு முடிக்கிறதுக்கும், பசங்களோட பணம் சம்பந்தமான விஷயங்கள பேசுறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. கூட ஒண்ணா வெளியில போகறதுக்கும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும் ஏற்ற நாளா தான் இருக்கு. நாள கண்டிப்பா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, சாதகமான பலன்கள் உண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நல்ல ஒரு நிதி வளர்ச்சி சிறப்பா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கணிசமான தொகைய சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள தான் இருக்கும். ஆனா குடும்பத்துக்கும், இப்போ சந்தோஷத்துக்குமான செலவுகள்ங்கிறனால, பெருசா ஒண்ணும் பாதிப்புகள் இல்ல. செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சு சேமிக்கிறதுக்கு அதிக அளவுல முயற்சி செய்றது நல்லது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்களோட ஆரோக்கியத்தில உங்களுக்கு ஒரு திருப்தியான மனநிலை இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஆ தனுசு ராசிய பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க இனிமையாவும், நல்ல ஒரு மேன்மையாவும், சுமூகமாவும் போகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், அதிர்ஷ்ட நேரம் பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தாத்தாவா இருக்காங்க. அதாவது அப்பாவோட பெரியவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு அவங்க மூலியமா அதிர்ஷ்டமான செய்திகள் வர வாய்ப்பு இருக்கு. நாளை சிறப்பா பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் பல விஷயங்கள்ல இருக்கு. கண்ண மூடிக்கிட்டு நாள கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும், தைரியமும் நிறையவே இருக்கு. சுறுசுறுப்பான நாளா தான் இன்னைக்கு இருக்கும். அதே நேரங்கள்ல முன்னேற்றமான பலன்களும் தாராளமா இருக்கும். உங்ககிட்ட போதிய ஆற்றலும், உற்சாகமும் நிறைய இருக்கு. குடும்பத்தோடையும் சரி, நண்பர்கள் கூடயும் சரி, மனசு விட்டு மகிழ்ச்சியான நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எல்லா விதத்திலயும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகளோட பாராட்டுதல், முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு லாபம், முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு இன்னைக்கு பல விதத்துல அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு செய்ற ஒவ்வொரு காரியமும், செயல்களும் நல்ல ஒரு அனுகூலமான பலனும், எதிர்காலத்துக்கு உண்டான வகையில முன்னேற்றத்துக்கு உண்டான வகையில சிறப்பாவே இருக்கும். நாள சிறப்பா திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா அமையும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறையவே இருக்கு. கண்டிப்பா மெயில செக் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியும், திருப்தியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். தொழில அனுபவிச்சு செஞ்சு மகிழ்ச்சி கூட தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் வேலையிலயும், தொழில்லயும் உகந்த நாளா தான் இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு லாபம் இருக்கும். கஸ்டமர்கள் கிட்ட இருந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீட்பேக் கிடைக்கும். அது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி குடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட மகிழ்ச்சியா இருப்பீங்க. 2 பேரும் வெளியில போறதுக்கோ, சினிமாக்கோ அந்த மாரி வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். தொணக்கூட வெளியில போறது, சில விஷயங்கள பேசுறதுக்கும், மனசு விட்டு அவங்க கூட பழகுறதுக்கும் வாய்ப்பா இருக்கும். அது மூலியமா சில அ அ இனிமையான தருணங்கள, மகிழ்ச்சியான தருணங்கள ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு சிறப்பா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கையில இருக்கிற பணம் அப்படியே இருக்கும். ஆனா, வர பணத்த வச்சு இன்னைக்கு சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் நாள கொண்டு போவீங்க. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பணத்த அதிக அளவுல முதலீடு செய்றது நல்லது. சேமிக்கிறதுக்கும், அதே நேரங்கள்ல அ எந்த ஒரு சேமிப்பு திட்டங்கள் தீட்டுறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி, உற்சாகம் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். மகர ராசிக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. தொட்டதெல்லாம் தொடங்கும் நாளா தான் இருக்கு. பிரச்சனைகள் இல்லாம மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரனா இருக்கு. சிறப்பா நாள அனுபவிச்சு கொண்டு போகக்கூடிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கு. அதே நேரங்கள்ல செய்ய வேண்டிய காரியங்களும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்களோட ஆதரவு கொஞ்சம் இருக்கும். உறவினர்களோட வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும், கொஞ்சம் செலவும், விரயங்களும் ஏற்படுத்துற மாரி தான் இருக்கு. எதிர்பாராத உதவிகள் ஆ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புலாம் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில சில வே ஆ கேட்ட இடத்துல பண உதவி தாமதமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் புதிய பொறுப்புகள் இருக்கலாம். அதே நேரங்கள்ல பிரஷரும், டென்ஷனும் அதிகமாக வாய்ப்பா இருக்கு. இன்னைக்கு மனநிலைய பொறுத்தளவுக்கு சோம்பலா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பு காட்ட மாட்டீங்க. உங்க மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. எல்லா விஷயத்திலும் அதிக அளவுல எதிர்பார்ப்பு வேண்டாம். நாள் போற போக்குல கொண்டு போனீங்கன்னா நல்லது. எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. பசங்க கூட தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்தாதீங்க. பசங்களால ஏற்படும் பிரச்சனைகள சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும் குடும்பத்துக்குள்ள அனுசரிச்சு போறதும், விட்டு கொடுத்து போறதும், புத்திசாலித்தனமா கையாள வேண்டியதும் அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைபளு அதிகமா தான் இருக்கு. உங்களோட மேலதிகாரிகளோட அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்.
நீங்க தொழில்லயும் சரி, உங்களோட கட அதாவது உங்களோட உழைப்புக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் இல்ல. அது உங்களுக்கு ரொம்பவே வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் வருத்தப்படாம, கவனமா உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு கொஞ்சம் புரிதலும், பொறுமையும் ரொம்பவே அவசியம் தேவை. நீங்க என்ன வார்த்தை பேசினாலும் நிறுத்தி நிதானமா பார்த்து பேசுறது நல்லது. ஏன்னா வார்த்தைகளால இன்னைக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தில நடந்த பழைய பிரச்சனைகள்லாம் கிளறாம இருந்தீங்கன்னா, அமைதியா நாள கொண்டு போக உதவியா இருக்கும். தொணக்கூட சில விஷயங்கள மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு ஓப்பனா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தொணக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும். நாள அமைதியா கொண்டு போறதுக்கு அது உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா, காரணம் பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் காரணமா பதட்டங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். செய்யக்கூடிய காரியங்கள்லயும் சரி, பணம் செலவுகள்லயும் சரி ரொம்பவே அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத பணத்த அ கவனக்குறைவால இழக்காதீங்க. பணத்த கையாளும்போது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்துல இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நல்லது. வீண் விரயங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண்கள்ல பாதிப்பு, அதாவது உஷ்ணம் ஏற்படலாம். கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால அலர்ஜி மாதிரியோ இல்லன்னா வந்து சின்ன சின்ன தொற்று மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா முக்கியமான அ அ உறுப்பு பார்த்தீங்கன்னா, கண்ணா இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 6 மணிலிருந்து 7 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மாமாவா இருக்கு. சிறப்பான நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி, கடைசி ராசியான மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு மனசுல குழப்பங்கள், பதட்டங்கள் நிறையவே இருக்கு. காலையிலேருந்து வீட்டுக்குள்ள உங்களுக்கு அ இருப்பு இல்லாத ஒரு மனநிலை, எங்கேயாவது வெளிய ஓடி போயிடலான்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சா வெளியில கிளம்பி போயிருங்க. ஏன்னா, தேவையில்லாம உறவினர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பயணங்கள் போனீங்கன்னா, வீண் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால பசங்க, நண்பர்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள நீங்களே கேஷுவலா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. வியாபாரத்தில ஒரு சில கவனக்குறைவு இருந்ததுன்னா பிரச்சனைகள் இருக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஒரு சிலருக்கு கூட பொறந்தவங்களோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகள அனுசரிச்சு போறதும் புத்திசாலித்தனமா கையாள வேண்டியதும் அவசியமா இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட கண்டிப்பா நம்பிக்கையும், புத்துணர்ச்சியும் தேவைப்படுது. தியானம் பண்ணுங்க. மனச அமைதியா வச்சுக்கங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பாதுகாப்பு இல்லாத மனநிலையோட அணுகாதீங்க. உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தா நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வளர்ச்சிலாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு வேலை போனா போதும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள் போனா போதும்னு கொண்டு போறது நல்லது. வேலை அதிகமா தான் இருக்கும். தொழில்லயும் சரி, நல்ல ஒரு பேர் எடுக்க முடியலன்னு வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல்ல, வியாபாரத்தில ரொம்பவே கவனம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அக்கவுண்டபிளா கொண்டு வாங்க. ஏன்னா, ஒரு டாக்குமெண்ட் இல்லாம பிரச்சனைகள சந்திக்காதீங்க. இன்னைக்கு வேலையில தொழில்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கிற பிரச்சனைகள் காரணமா 2 பேருக்குள்ளேயும் மனசுல அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அத 2 பேரும் பேச முடியாத ஒரு மனநிலையோட இருப்பீங்க. கோவமும், எரிச்சலும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கிறத விட, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டு உட்கார்ந்து பேசி பிரச்சனைய தீர்க்க முயற்சி செய்றது நல்லது. ஈகோ இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போகும். துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, அவங்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் நாள அமைதியா கொண்டு போறதுக்கும், ஆறுதலா கொண்டு போறதுக்கும் உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு இருக்கு. ஆனா வந்து செலவுகள் அதிகமா இருக்கு. பண இழப்பும் வாய்ப்பு அதிகமா இருக்கும். கவனமா பணத்த கையாளுங்க. ஏன்னா, அ சில உங்களோட கவனக்குறைவின் காரணமா பயணத்தின் போது இழப்பு ஏற்படலாம். கையில அதிக அளவு பணம் வச்சுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் கிடையாது. தோல் வலி இல்லன்னா பிரஷர் அதனால முதுகு வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. பதட்டத்தினால ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் ஏற்படலாம். மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு, கூலா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா போட்டு அலட்டிக்காதீங்க. எல்லா விஷயத்திலயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா கையாண்டீங்கன்னா, பாதிப்புகள் அதிகம் இருக்காது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் மாலை 2 மணிலிருந்து 3 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அத்தையா இருக்கு. சிறப்பா நாள கொண்டு போங்க. பதட்டம் இல்லாம எல்லாரும் ஜாலியா நாள கொண்டாடுங்க.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இதுவரைக்கும் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் நன்றி. குறிப்பா நெறைய பேர் நெறைய ராசிகளுக்கு பார்க்குறீங்க. அது ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருக்கு. ஆனா நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வியூஸ மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. யூனிக் வியூஸ் வந்து நெறைய இருக்கு. அது வராம நீங்க உங்களோட நண்பர்களுக்கு சொல்லும்போது, ஷேர் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா தினமும் உங்களால ஷேர் பண்ண முடியாது. அவங்களுக்கும் அது வந்து ஈஸியா இருக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் போகும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு போடுங்க. அதே நேரங்கள்ல லைக்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இன்னும் ஒரு 10, 15 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அது எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இப்போ புதுசா ஏதாவது விதமான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது உங்களோட கேள்வியா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ராசிகள கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எவ்வளோ பேர் தொடர்ச்சியா இந்த வீடியோவ பார்க்குறீங்கன்றது தெரியும். எந்த ராசிக்கு அதிகமான ஜோதிடத்தில ஈடுபாடுன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சில அதாவது கேள்விகள் கேட்கிற ராசிகளுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்றதும் எங்களுக்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம்.